ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரூப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. திமுக கூட்டணியில் பாஜக வருகிறதா அல்லது திமுக அதிமுக ஒன்றாக பாஜக கூட்டணியில் வருகிறதா, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது என்னென்னா, இது நம்ம டீலிமிட்டேஷன் கேள்விப்பட்டிருப்போம். இந்த டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறுசீரமைப்பை தோற்று போனாங்க. அந்த மசோதா எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 360 ஆதரவு தேவை. ஆனால் பாஜக அந்தளவு பெரும்பான்மை கிடையாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த மசோதாவை தாக்கல் பண்ண ஒவ்வொரு கட்சி எம்எல்ஏவாக உடைச்சிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜி அம்மையார் கட்சியிலேருந்து 20 பேர் இன்னொரு கட்சிக்கு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவசேனா, உத்தவ் தாக்கூர் சிவசேனா எம்எல்ஏக்கள் 6 பேர் அந்த பக்கம் சிவசேனா கட்சிக்கு போயிட்டாங்க. ஸோ ஜிண்டேயோட சிவசேனாவுக்கு போனோம். இதனால் என்டியோட எம்பியோட எண்ணிக்கை கூடிக்கிட்டு வருது. ஸோ இது டீலிமிட்டேஷன் இது பண்ணணுன்னா நம்ம தமிழ்நாட்டோட எம்பிகள் ஆதரவும் தேவை. ஸோ அதனால் இப்போ பாஜக செக்குன்னு இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இப்போ கூட்டணி வெளியே வந்துருச்சு, திமுக கூட்டணி வெளியே வந்துருச்சு. ஸோ திமுகவும் காங்கிரஸும் ஒரு எதிரி ஆகிட்டாங்க இனிமேல். ஏன்னா அவங்க முதுகிலே இத்தனை வருஷம் சவாரி பண்ணி வச்சு அமைச்சர் பதவி தரணும்னா அங்கே போயிட்டாங்க காங்கிரஸ். இனிமேல் அங்கே அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்ட்டு, அதனால் எப்படியாச்சும் இந்த டீலிமிட்டேஷன் ஆதரவு ஓட்டை கொண்டு வரணுன்ட்டு இப்போ நம்ம திமுகவோட எம்பி ஆதரவையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாநிலங்களவையில் ராஜ்யசபா இருக்கிறாங்க திமுக. அதுக்கப்புறம் திமுக இதனால் இப்படி சேர்த்தால் வெற்றி என்பது மசோதாவுக்கு வெற்றி பெறலான்றது பாஜகவோட கணக்கு. அதனால் ஒவ்வொரு கட்சி எம்பியாக இந்த பக்கம் இழுத்துட்ருக்காங்க காசை கொடுத்து. ஸோ இப்போ திமுக நிலைப்பாடு என்ன? ஏன்னா டீலிமிட்டேஷனை முதல்ல தமிழ்நாடு முழுக்கல்ல இந்தியாவிலே முதல்ல ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்றது காரணம் திமுக தான். ஆனால் இப்போ காங்கிரஸ் வெளியே வந்ததுனால இப்போ திமுகவும் காங்கிரஸுக்கும் எப்படி டீலிமிட்டேஷனை இது பண்ண போகிறாங்க, இந்த மசோதாவை எதிர்த்து திமுக ஓட்டு போடுமா இல்லை அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவாக போகணுமான்றது ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அசாம் பார்லிமெண்ட் லோக்சபாலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு இருக்கை இன்னொரு இருக்கைக்கு போயிட்டாங்க திமுகவினர். இப்போ இதனால் இதில் திமுக என்ன முடிவெடுக்க போகணுன்னு நம்ம தலை சுற்றிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் செய்த இந்த பதவி ஆசையால் திமுக பாஜக கூட்டணி வரவுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா அமைச்சரவையில் 2 கட்சியும் அமைச்சரவை 2 கட்சியுமே இப்போ ஸ்டேட்டில் பவரில் இல்லை. அதனால் மத்தியத்தில் நீங்கள் எங்களோட ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி திமுக அதிமுகவும் அமைச்சர் பதவி தர மாதிரி ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்குது. இது எப்படி அணுக போகிறாங்கன்றதை நம்ம பொறுமையாக பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய முத்து பிரகாஷ் பை பாய்.